பேசலாமா? ஓகே. தமிழ்நாடு FL2 உரிமம்தாரர் சார்பாக இன்று திண்டுக்கல்லில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் எங்களது துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய தினம் கடந்த ஒரு 10 தினங்களாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதிய நடைமுறை சட்டங்கள் இவை அனைத்தும் தமிழகத்தில் ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களின் சங்கத்தின் கிளப்புகளுக்கு ஆங்காங்கே சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக முதல் சட்டமாக தாங்கள் கொண்டு வந்த, அதாவது FL2க்கு சரியான ஒரு 11-11 அந்த சட்டத்தையும் மற்றும் வெளிச்சந்தையிலே வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கள்ளத்தனமாக விற்கக்கூடிய சில்லறை விற்பனையாளர்களை தடுத்தும் நீங்கள் செய்திருப்பது நாங்கள் எங்கள் FL2 சங்கத்தின் சார்பாக முழுமையாக இந்த அரசை பாராட்டுகிறது. இருந்தபோதிலும் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து எங்களது FL2 லைசன்ஸ் நடைமுறையில் உள்ளது. இன்று நேற்று வந்ததல்ல. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மனதில் வைத்துக்கொண்டு சில அதிகாரிகள் தாங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒவ்வொரு கிளப்பையும் முறையாக சரியான சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம். இருந்தபோதிலும் சட்டதிட்டங்களை நாங்கள் மதித்தாலும் சிலர் எங்களை துன்புறுத்தும் விதமாக சில கிளப்புகளில் அத்துமீறி செயல்படுகிறார்கள். அதை அரசு கண்டுகொள்ள வேண்டும். மேலும் நடைமுறையில் உள்ள எங்களது லைசன்ஸில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ, என்ன நாம்ஸ் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ, உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய உறுப்பினர்களால் நாங்கள் கொண்டு வரக்கூடிய நாங்கள் மாதாந்திர கூட்டம் வருடாந்திர கூட்டங்கள் நடைபெறக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய சங்கங்களின் அந்த கிளப்புகளின் நடைமுறையில் கூட்டத்தின் மூலம் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மது விற்பனையும் மற்ற விளையாட்டு போக்குகள் பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களையும் தொடர்ந்து நல்ல முறையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கும் எங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களின் ஒரு பொய்யான புகார்களையும் நீங்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் முழுமையான இந்த கிளப்புகளை பார்களை ரன் பண்றதுக்கு உறுதுணையாக புதிய அரசு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ்நாடு FL2 சங்கத்தினுடைய முழுமையான நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவதுங்க, அமைச்சர் சில தினங்களுக்கு முன்பு ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் புரிதலோடு சில பேட்டியை கொடுத்தார். வரவேற்கத்தக்கது. அந்த அடிப்படையில் நாங்கள் உறுப்பினர்களுக்கு மட்டுமே சப்ளை பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
இதில் இடைப்பட்டவங்க வந்து சில லாப நோக்கத்துக்காக வேண்டியோ சில விஷயங்களுக்காக வேண்டியோ எங்களுக்கு தொடர்ந்து இடையூறுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையெல்லாம் மீறித்தான் நாங்கள் வந்து கிளப்பில் சமூக ஆளுநர்கள் மூலியம் இதெல்லாம் மீறித்தான் நாங்கள் வந்து இந்த கிளப்புகளை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் இப்போ வந்து அந்தந்த காவல் நிலையங்களில் வந்து நாங்கள் அவ்வப்போது சொல்கிறோம். அதாவது வந்து கரெக்டான முறையில் வந்து எங்களுக்கு அந்த டைமிங்கில் நடக்கக்கூடியது, எங்களுக்கு உறுப்பினர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு அந்தந்த பார்களில் சூப்பர்வைசர் வச்சுருக்கோம், அந்த கேஷியர் இருக்காங்க மற்றும் மேனேஜர் இருக்காங்க, அவங்களே பேசி ஓரளவுக்கு தீர்த்துக்குருவாங்க. இதையெல்லாம் மீறி போகும்போதே நாங்கள் காவல் நிலையங்களில் புகார் செய்வோம், அவங்களுக்கு வந்து பார்த்து பிரச்சனை முடிச்சு கொடுப்பாங்க. பணம் பறிக்கும் நோக்கத்துடன் அவங்க மேல பணம் பறிக்கும் நோக்கத்தோட சொல்றாரு. அவங்க மேல இதுவரையில புகார் ஏதாவது நாங்க மறைமுகமா பெட்டிஷன் மூலமா பண்றோம். நாங்க பலமுறை இல்ல கொஞ்சம் நாங்க பலமுறை வந்து இதை இப்ப இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரை இனிமேல் தான் நாங்க சந்திக்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க அமைச்சர்கள்கிட்டயே நாங்க மனுவா கொடுத்துருக்கோம், கமிஷனர்கிட்டையும் நாங்க மனுவா கொடுத்துருக்கோம், சீஃப் செக்ரட்டரிட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஹோம் செக்ரட்டரியும் கொடுத்துருக்கோம். எல்லா பேர்ட்டையும் நாங்கள் ரிட்டனாகவே எங்கள் சங்க லெட்டர் பேடில் கொடுத்துருக்கோம். எங்களுக்குள்ள பிரச்சனையும் எங்களுடைய பாதுகாப்பையும் சொல்லி நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அப்படியெல்லாம் எங்களுக்கு இப்போ தானே ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் அழுத்தம் எங்களுக்கு வந்து நாங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து தவறா பண்ணத்தானே நாங்கள் வந்து அதில் வந்து நாங்கள் வந்து பயப்படணும். நாங்கள் முறைப்படி இப்போ வந்து அரசு அதைத்தான் முதல்ல சொன்னேன். அரசு இல்லை அரசினுடைய திட்டங்கள் வந்து இப்போ போட்ட சட்டங்கள்லேயே வந்து நாங்கள் வரவேற்கத்தானே செய்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்களுமே கரெக்டான முறையில் ரூல்ஸா கொண்டு போயிடுறோம், முறைப்படி கொண்டு போயிடுறோம். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நமக்கு என்னன்னா அந்த சமூக ஆர்வலர்கள் வந்து பணம் கேட்கிறாங்கன்னு சொல்லி சார் கூட சொல்றாரு. அவங்க மேல தற்போது புகார் கொடுத்திருக்கீங்களா? அது மாதிரி அது மேல ஏன்னா வந்து ஒரு தடுக்கணும்னா புகார் கொடுத்தா கண்டிப்பா வந்து புகார் கொடுத்திருக்கோம். அதுல வந்து இனிமேல் போற காலகட்டங்களில் நாங்க எல்லாமே சிசிடிவி கேமராக்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் நாங்கள் ப்ராப்பராக இனிமேல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்லை கொஞ்ச நாள்லாம் கிடையாது எங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு கொஞ்ச நாளாக இருந்தது. இப்போ வந்து எங்களுடைய ஆபீசர்களுடைய நெருக்கடி, எங்களுடைய அதிகாரிகளுடைய நெருக்கடி, அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறல, முழுமையாக வந்து அவங்க வந்து என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறாம எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அரசு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா முழுமையாக வந்து அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையில் வந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸோ இல்லை வந்து எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை கொடுத்தாக்க நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா, அதை மீறி அதை ஃபாலோ பண்ணலைட்டாக்க அதுக்கடுத்து அவங்க வந்து எங்களை வந்து கேட்கலாம். ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த இதுகள்லாம் வச்சு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு மாவட்டத்தில் பிரச்சனைட்டா டோட்டலாக எல்லா இடத்துலையுமே சொல்ல முடியாது. ஒரு சில மாவட்டங்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு, ஒரு சில மாவட்டங்களில் எங்களுக்கே அதிகாரம் இருக்கு, உங்கள் கிளப்பை வந்து பூட்டுறதுக்கு எங்களுக்கே அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்பதை எங்களால புரிஞ்சுக்கிற முடியும். எங்களுக்கு வந்து 700 கடைகள் இருக்குங்க. 863 அதாவது மெம்பர்ஷிப். இதை நாங்கள் 700 to 800 வரைக்கும் இருக்காங்க. இல்ல டாஸ்மாக் கடை சொல்றாரு. டாஸ்மாக் கடை பாத்தீங்கன்னா குறைந்த விலையில சரக்கு வந்து நம்மளோட ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வச்சிருக்கோம். அதை வாங்குறதுக்கு இந்த கடை முன்னாடி 10 மணில கூட்டமா நிற்கிறாங்க. இதனால பொதுமக்கள் நிறைய பேர் புகார் பண்றாங்க. இதனால வரும் காலங்களில் FL2ல என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து FL2 கேக்குறீங்களா டாஸ்மாக் கேக்குறீங்களா? FL2க்கு வந்து நாங்க வந்து 11 to 11 எங்களுடைய டைம். அந்த டைமிங்ல வந்து மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் வந்தாலுமே வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அந்த டைமிங்க்கு தான் நாங்கள் அலோவ் பண்றோம்.
ரெண்டாவது வந்து அதிகப்படியா நீங்க வந்து அப்படின்றது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. வர்ற கஸ்டமர் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடை வாசல்ல வந்து ஒரு 50 பேர் நின்றுறாங்க. இல்ல அதைத்தான் சொல்றேன்ல, நம்ம அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாங்க கரெக்டா தான் கொடுக்குறோம்ட்டு. இல்ல அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாங்க கரெக்டா தான் அந்த டைமிங் கிட்ட ஓபன் பண்றோம். அது மீறி நாங்க ஓபன் பண்ணல. நாங்க லாப நோக்கத்துல வியாபார நோக்கத்துல பண்ணணும்டாக்க வர்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணலாம்ல. இல்ல அந்த டைமிங்க்கு எங்களுடைய டயாது 11 மணிக்கு நாங்க குடிக்கக்கூடிய அறிவுரைகள் நம்ம கிளப் சார்ந்த மேனேஜருக்கோ அங்க இருக்க கேஷியருக்கோ கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே வந்து அந்த 11 மணி. இந்த 11 மணி கிளப்பினுடைய மெம்பர், அதாவது கிளப்பினுடைய உறுப்பினர் மற்றும் விருந்தினர்கள். ரைட். இப்போ வந்து சார் வெளியே கொண்டு போகலாம். அதாவதுங்க எங்களுடைய லைசன்ஸ்ல வந்து 5வது பாராகிராஃபா சார் சட்ட முன்வடிவு இருக்குது. அதாவது உடைக்காம பாட்டில் ஷீல்டோட அதை வந்து வெளியே கொண்டு போய்க்கலாம். கிளப்ல வாங்கக்கூடியது நீங்க வாங்கிட்டு வந்து கூட எங்களுடைய கிளப்லதே வாங்கினான்ற இதை செட் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து கொண்டு போவதற்கான ரூல்ஸ், அடிப்படை விதிமுறைகள் எங்கிட்ட இருக்கு. மெம்பர்ஷிப் அதே இந்த பிரச்சனைகள் வந்த பின்னாடி முக்கியமான காரணம் ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க. இருக்கு, அவன் இருக்கு. ஆனா இது வந்து நாங்க ஒரு முக்கியமா சொல்றோம். அடுத்து நாங்க இது ஒரு இடம் 2 இடத்துல மட்டும் இல்ல, இது வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு முழுவதுமே இதை எங்களுடைய கிளப்பினுடைய அது உறுப்பினர்கள் மத்தியில் இதை வந்து நாங்கள் விரிவுபடுத்தப்படும் சீக்கிரமே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு தான் வந்து கடைகளை வந்து ஆய்வு பண்றதா வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இந்த அரசு அந்த அதிகாரிகள் மேல வந்து நடவடிக்கை அப்படின்னு இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்களா? இல்ல ரீல்ஸ் பார்த்துட்டுன்றது ஒரு வார்த்தை வேண்டாம். ரீல்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை அதை பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்த பின்பு மற்ற இடங்கள்ல வந்து இது பண்றாங்க. ஏன் நீங்க மற்ற டைமிங்ல எப்ப வேண்டாலுமே எங்களை ஆய்வு பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நாங்களும் வந்து சட்ட ரீதியாக எங்களுக்கு இந்த விதிமுறைகள் நடத்தலாம். இந்த விதிமுறைகள் அடிப்படையில் நாங்களும் சில அமைப்புகளோட தொடர்போட உத்தரவுகளோட இருக்கும். நாங்கள் முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாம் சொல்லலை. இது அது அரசு தான் கவனிக்கணும். அது நாங்க வந்து அது அரசு தான் கவனிக்கணும். ஆமா, அரசு தான் கவனிக்கணும். அவங்க வந்து முறையா நீங்க இந்த விஷயத்தையும் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்றது அரசு தான் சொல்லணும். நாங்க சொல்ல முடியாது அதிகாரிய. அவங்க அதிகாரி, அவங்களுக்கு பவர் இருக்கு, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க செய்யறாங்க. அதை வந்து சரியா பண்றாங்கன்றது அரசு தான் பார்க்கணும். அரசு அதிகம் இல்ல, நாங்களே சுய பரிசோதனை செய்து கரெக்டான நடைமுறையில கொண்டு போவதற்கு வழிவகுத்திருக்கு. அவ்வளவு. நன்றி. ஆமா, தமிழ்நாடு எஃபல்ட் அசோசியேஷன் தலைவர் வீரபாண்டியன். நான் உங்களுக்கு பேர்கள்லாம் சொல்லிடுவோம்.